Hi, NCRT, Grade 12, Chapter 13, Amines book back questions பார்த்துட்ருக்கோம். Question number 13.6. Describe a method for the identification of primary, secondary and tertiary amine. Also write chemical equations for the reaction involved அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிரைமரி செகண்ட் tertiary டிஸ்டிங்விஷ் பண்ணுறதுக்கு நம்ம ஹின்ஸ்பர்க் ரியேஜென்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ ஹின்ஸ்பர்க் ரியேஜென்ட் அப்படின்றது C6H5 SO2Cl. ஸோ பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட் தான், ரைட். இதை பிரைமரி அமீனில் போடும்போது என்ன நடக்கும் பாருங்கள். ஃபார் பிரைமரி அமீன் NH2R அப்படின்னு இருக்குமா. ஸோ இந்த NH2 நான் எப்படி எழுதிக்கலாம்னா HHன்னு எழுதிக்கலாமா. இது பிரைமரி அமீன். அண்ட் இங்கே இது நமக்கு ஹின்ஸ்பர்க் ரியேஜென்ட்டு டபுள் பாண்ட் ஓ, இங்கே C6H5 இருக்கும். இப்போ இது நமக்கு என்ன ஆயிரும்னா வித்ட்ரா HCl நமக்கு வெளியே போயிடும். ஸோ HCl வெளியே போனதுக்கப்புறம் நமக்கு RNH, ரைட். இங்கே நமக்கு டேரெக்டாக ஒரு பவர்ஃபுல் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இங்கே அட்டாச் ஆகிருது C6H5. இப்போ இந்த ஹைட்ரஜன் அசிடிக்காக இருக்கும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இதை ஒரு பேஸில் போட்டிங்க அப்படின்னா, இப்போ KOHல போட்டிங்கன்னா இந்த H நமக்கு ரிலீஸ் ஆகிரும். ஸோ இது டிசால்வ் ஆகும், டிசால்வ்டு, ரைட். இதே வந்து அடுத்து நமக்கு RRHன்னு எடுத்திங்கன்னா செகண்டரி அமீன் எடுக்கிறீங்க. செகண்டரி இப்போ செகண்டரி எடுக்கும்போது அதே மாதிரி ஹின்ஸ்பர்க் ரியேஜென்ட் நமக்கு ரியாக்ட் ஆகிரும். எஸ் டபுள் பாண்ட் OCl, இங்கே டபுள் பாண்ட் O, இங்கே C6H5 இருக்கும். ஸோ நமக்கு HCl வெளியே போயிடும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆயிரும், அகெயின் இங்கே நமக்கு பாண்ட் எஸ் டபுள் பாண்ட் O டபுள் பாண்ட் O இருக்கும். அண்ட் இங்கே C6H5 இது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் தான். பட் இங்கே H இல்லாதனால நம்ம இதை பேஸில் போட்டோம்னா நாட் டிசால்வ்டு, டஸ் நாட் டிசால்வ், ரைட். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெர்ஷியரி அமீன். ஸோ டெர்ஷியரி அமீன் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா RNRRன்னு இருக்கும். இதில் நீங்கள் ஹின்ஸ்பர்க் ரியேஜென்ட் போட்டிங்கன்னா நோ ரியாக்ஷன், ரியாக்டே நமக்கு ஆகாது. இங்கே என்ன இருக்கும், நமக்கு C6H5 இருக்கும். இங்கே ஹைட்ரஜன் நைட்ரஜன் மேலே ஹைட்ரஜனே கிடையாது. அப்போ இங்கே என்ன ஆயிரும், நமக்கு நோ ரியாக்ஷன். ஸோ இப்படி இந்த ஹின்ஸ்பர்க் ரியேஜென்ட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி டிஸ்டிங்விஷ் பண்ணலாம். பிரைமரியாக இருந்தால் நமக்கு ஹின்ஸ்பர்க் ரியேஜென்ட் ஆட் பண்ணோம்னா ரியாக்ட் ஆகி நமக்கு டெரிவேட்டிவ் ஃபார்ம் பண்ணும். அதுனா நமக்கு பேஸில் டிசால்வ் ஆகும். அண்ட் செகண்டரியில் டெரிவேட்டிவ் ஃபார்ம் ஆகும், ஆனால் அது பேஸில் டிசால்வ் ஆகாது. டெர்ஷியரியில் அது ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன பண்ணாது, டெரிவேட்டிவே ஃபார்ம் பண்ணாது. ஸோ இப்படி என்ன பண்ணிக்கலாம், நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.